ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சது. அந்த தேசத்துல முழுமையா பஞ்சம், எல்லாருக்கும் கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்துல ஈசாக்கு போய் கிணறு தோன்றா, தண்ணி வருது, விதைக்கிறா, ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சதுங்க? எப்படி கிடைச்சதுங்க? இதெல்லாம் நம்ம ஒரு கதையா மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. இது எப்படி நம்ம வாழ்க்கை முறைக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் படித்து பழகுறது எதுக்கு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில அதை எப்படியாவது அதை நடைமுறைப்படுத்தணும். ஈசாக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம், கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்ம இது வரைக்கும் யாருமே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே கிடையாது. நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? கர்த்தர் கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை முழுமையா ஆசீர்வதிச்சா அவனுக்கு வியாதி இல்ல, வறுமை இல்ல, பலவீனம் இல்ல. அவன் எப்படி இருப்பானா? உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தான். உஷ்ணத்தை காணாமல் இலை எப்பொழுதும் பச்சையா இருக்கும், தன் காலத்தில் தப்பாமல் கனி கொடுப்பான். யாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். ஈசாக்கு